வெல்கம் டு ஜமுனா கிச்சன். இன்னைக்கு ரெசிபி நம்ம முருங்கைக்காய் தொக்கு பண்ண போறோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜமுனா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்றேன்னு பாருங்க. முருங்கைக்காய் இது 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். எந்த பாத்திரத்துல போட்டு வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயமா. இதுல 3 தக்காளி எடுத்துருக்கேன். பூண்டு இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன், கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய் தூள், அவ்வளவுதாங்க இதுக்கு தேவை. எண்ணெய் தேவையான அளவு. முதல்ல நம்ம குக்கர்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். முருங்கைக்காயை நம்ம அப்படியே வேக போட போறோங்க. வேற எதுவும் போட வேண்டாம், அப்படியே வேக போட்டோம்னா ஒரே ஒரு விசில் வந்தா போதும். வேகட்டுங்க. இது வேகத்துக்குள்ள நம்ம வெங்காய தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தாளிப்பு போட போறோங்க. தாளிப்புக்கு ஆஸ் யூசுவல் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, அவ்வளவுதான். கடுகு ஒரு ஸ்பூன் நல்லா பொரியட்டும். எப்பவுமே கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பிகினர்ஸ்க்காக சொல்றேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து போடுங்க. இல்லைன்னா கடுகு கசக்கும் வாயில பட்டுதுன்னா, பொரியல அப்படின்னாக்கா. நல்லா பொரிஞ்சிட்டு ஜீரகம் கொஞ்சமா போட்டுட்டு 4 உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்த உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல்லு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு அத்தியாவசியம் கிடையாது, வேணும்னா நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம். தேவைதான், உடம்புக்கும் நல்லதுதான். எனக்கு பிடிக்கும், நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தொக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் ஜாஸ்தி ஆட் பண்ணீங்க. வெங்காயம் தக்காளி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெங்காயம் தக்காளி எடுத்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். இது சேவ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலாம். 2 நாளைக்கு 3 நாளைக்கு கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு விசில் வந்துருச்சுங்க, ஆஃப் பண்ணிட்டு இது விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட்டு அப்புறம் நான் செய்யறத காட்டுறேன். இப்ப வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கூடயே மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு அவங்க டேஸ்ட். ஆமா, உப்பு தேவையான அளவுல உங்களுக்கு டேஸ்ட் தேவை எந்த மாதிரி வேணுமோ போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரமா கரைஞ்சி வரும். அதுக்காக தான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இது ஒரு நல்ல டிப்ஸ். ஆமா, நல்லா வெந்துச்சு, உடைஞ்சி இப்ப நம்ம எடுத்துருந்தா அது ஆறட்டும். அது ஆற வச்சுக்கேங்க முருங்கைக்காய. இது நல்லா தொக்காயிட்டு தண்ணி ஊற்றிச்சு, தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போடுறேன். காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இது அப்படியே ஸ்பூனால வலிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா சூடா இருக்கு. இல்ல ஆற வச்சு நீங்க பொறுமையா கையில எடுத்தாலும் சரி.
இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கடைசியா அந்த தொக்குல போட போறோம். அதுல இருக்க தண்ணியே நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கே சாப்பிடுறதுனாக்கா, இல்ல எடுத்து வைக்கிற மாதிரினா அந்த தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். நீங்க வெறும்னே ட்ரையாவே எடுத்து வச்சுக்க. முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி. ஆமா, முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி. அதுல நீங்க வேற எதுனா குழம்பு வச்சீங்கன்னா அதுல ஊத்திக்கலாம் அந்த தண்ணியை. உங்களுக்கு அந்த குழம்புலயும் நல்ல பிளேவர் கிடைக்கும். இல்ல நீங்க அத சூப்பா வச்சு குடிச்சிடலாம். இந்த முருங்கைக்காய் பல்பை நம்ம போட்டுக்கலாங்க. லாஸ்டா தான் போட போறோம். ஏற்கனவே இது வெந்ததுனால நம்மளுக்கு திரும்ப வேக வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் சேரணும், அவ்வளவுதான். இந்த காரம் இதெல்லாம் சேரணும். சேர்ந்துக்கும் ஒரு 5 minutes வச்சிருந்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட. ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்காய் தொக்கு. கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்ததுன்னா வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப எங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜமுனா கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம முருங்கைக்காய் தொக்கு பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னைக்கு இதுதான் போட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஜமுனா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 145 வீடியோ, 146 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.